இல்ல இந்த இடத்துல வந்து இப்போ நீங்க மாவட்ட அளவிலான அந்த ஸ்கிரீனிங் கமிட்டிகள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இதுல அரசியல் தலையீடு இல்லாம இருக்குமா? கண்டிப்பா. அரசியல் தலையீடு கண்டிப்பா இருக்கும். இது வந்து ஏடிஎம்கே பீரியட்லயே இந்த மாரி புகார்கள்லாம் வந்திருக்கு. அப்பவும் ஒண்ணும் கண்டுக்கல. இப்போ திமுக பீரியட்ல வருது. இப்பவும் ஒண்ணும் கண்டுக்கல. ஆ இத வந்து நீங்க ஃபாரின்ல பண்ற மாரி இத வந்து லீகலைஸ் பண்ணிட்டு போயிடலாமே! டோனர் யாரு? இது யாரு? யாருக்கு யார் வந்து கிட்னி குடுக்குறாங்க? அத வந்து லீகலைஸ் பண்ணிட்டு போயிடலாமே! இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய ட்ரேடா இல்லீகல் ட்ரேடாவே இது வந்து பெரிய அளவுக்கு வருது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி பேஷண்ட்ஸோட இன்க்ரீஸ்க்கு காரணம் வந்து சுகர். மிகப்பெரிய விஷயம் வந்து சுகர். டயபெட்டிஸ். டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன். இந்த 2 தான் கிட்னி பேஷண்ட் இன்க்ரீஸ் ஆவறதுக்கான காரணம். இங்க தமிழ்நாட்ல இப்போ காப்பீடு திட்டம் குடுத்துருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருக்குமே வந்து எல்லா மனிதர்களுக்குமே, மக்களுக்குமே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா டெஸ்ட்டையும் பண்ணும். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து கட்டாயமாக்கணும். அப்போ வந்து ஏர்லி டிடெக்ஷனுக்கான வாய்ப்புகள். வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதுவா இருக்கும். அதர் தென் தட் வந்து ஆர்கன் ட்ரேடுன்றது வந்து மிகப்பெரிய ட்ரேட். அந்த ட்ரேட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு.